வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மக்களாட்சியின் தாய் என்று சொல்லிக் கொள்ளும் இந்தியா அதன் பிள்ளைகளை அடக்கி ஒடுக்குவதா? மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வினா. நீட் தேர்வு வினாத்தாளை வெளியிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பிரதமர் வலியுறுத்தியதாக தகவல். மாணவர்களின் பக்கம் அரசு நிற்கும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. ஆகஸ்ட் 5ஆம் நாள் பொது பட்ஜெட்டும் 6ஆம் நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்த வழக்கு விசாரணை தள்ளி வைப்பு. பதில் மனு தாக்கல் செய்ய அரசு கூடுதல் காலக்கெடு கோரியதால் மதுரை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தில்லியில் காயமடைந்த இளைஞர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு சென்ற மத்திய அமைச்சர் நட்டா. தேவையான சிகிச்சைகளை அளிக்கும்படி மருத்துவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை தாக்கிய ஏஎஸ்பி திபுவுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். பொதுவெளியில் சண்டைக்கு நிற்பது காவல்துறையின் பிம்பத்தை சிதைத்துவிடும் என்று சுட்டிக்காட்டல். பிரதமர், உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகியோர் பதவி விலக ராகுல் காந்தி வலியுறுத்தல். அதானி, அம்பானி, RSS ஆகியோர் கல்வி முறையை கைப்பற்றி கொண்டதாக குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அச்சம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களாட்சியின் தாய் என்று கூறிக்கொள்ளும் இந்தியா அதன் பிள்ளைகளை இப்படியா அடக்கி ஒடுக்குவது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வினவியுள்ளார். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவியில் இருந்த தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற இளைஞர்களை காவல்துறையினர் தடிகளை கொண்டு கடுமையாக அடித்து விரட்டினர். தில்லி காவல்துறையின் இந்த அடக்குமுறைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரில் பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விவாதிக்க இந்தியா கூட்டணியின் கூட்டம் நாடாளுமன்ற அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள், இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். அப்போது நீதி கேட்டு போராடிய இளைஞர்கள் மீது காவல் படைகளை கொண்டு தாக்கியதை கண்டித்து தான் தனது பிறந்த நாளை கொண்டாடப் போவதில்லை என தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஜனநாயக முறைப்படி அமைதியாக நடைபெற்ற ஒரு போராட்டத்தை தடிகொண்டு அடித்தும் கண்ணீர் புகை குண்டு வீசியும் அரசு அடக்கி ஒடுக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதி கேட்டு போராடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பதிலளிப்பதற்கு மாற்றாக படை கொண்டு தாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்களாட்சியின் தாய் என்று கூறிக்கொள்ளும் இந்தியா தன் பிள்ளைகளிடம் இப்படியா நடந்து கொள்ளும் என வினவியுள்ளார். இத்தகைய வலி மிகுந்த சூழலில் தனது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்று தான் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களாட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் காங்கிரஸ்காரர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மாணவர்களின் பக்கம் அரசு நிற்க வேண்டும் என்றும் நீட் தேர்வு வினாத்தாளை முன்கூட்டி வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்று காலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்துக்கு பின் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் நாம் மாணவர்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக தெரிவித்தார். நீட் தேர்வு வினாத்தாளை முன்கூட்டி வெளியிட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் பயனுள்ள வகையில் இருந்ததாகவும் தங்கள் அனைவருக்கும் தேவையான வழிகாட்டுதல்களை பிரதமர் வழங்கியதாகவும் கூறினார். நடப்பு நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் நாள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த தாவேகா அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஜூன் 18ஆம் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 4 நாட்கள் மட்டுமே நடைபெற்ற அந்த கூட்டம் ஜூன் 23ஆம் நாள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் நாள் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆகஸ்ட் 5ஆம் நாள் முற்பகல் 10 மணிக்கு நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். மறுநாள் ஆகஸ்ட் 6ஆம் நாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பட்ஜெட் மீதான விவாதத்தை எத்தனை நாள் நடத்துவது என்பது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் நிதியமைச்சர் மரிய வில்சன்
பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்து அதன் முதன்மையான கூறுகளை பட்டியலிட்டு பேசுவார். மறுநாள் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்ய உள்ளார். அதன் பின்னர் பட்ஜெட் மீதான விவாதமும் அதற்கு அமைச்சர்களின் பதிலுரையும் இடம்பெறும். அதன் பின்னர் துறை வாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கியதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஜூலை 27ஆம் நாளுக்கு தள்ளி வைத்துள்ளது. கரூரில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் தவேக தலைவர் ஜோசப் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த ஆண்டில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தவேக ஆட்சி அமைத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரில் 31 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. அதே நேரத்தில் இது தற்காலிக பணி நியமனம்தான் என்றும் அதை நிரந்தரப்படுத்துவது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்றும் கூறிவிட்டது. இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில அரசு சார்பில் நேர் நின்ற வழக்கறிஞர் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய காலக்கெடுவை நீட்டிக்க கோரினார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை ஜூலை 27ஆம் நாளுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அதேபோல் இடைக்கால உத்தரவு செல்லுபடியாகும் காலத்தையும் நீதிபதிகள் நீட்டித்தனர். தில்லியில் காவல் படையினரால் தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞர்களை மத்திய அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா பார்வையிட்டுள்ளார். அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக அளிக்கும்படி மருத்துவமனை நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். தில்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்களையும் இளைஞர்களையும் காவல் படையினர் கடுமையாக தாக்கினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்த இளைஞர்கள் தில்லி ராம் மனோகர் லோகியா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா தில்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். காவல்துறையின் தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெறும் இளைஞர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டார். மருத்துவமனையின் வார்டுகளில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞர்களை பார்வையிட்ட அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேனிடம் பேட்டி பெற முயன்ற பத்திரிகையாளர்களை தாக்கிய தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திபுவின் செயலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கைது செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனிடம் பேட்டி பெற முயன்ற பத்திரிகையாளர்களை தாக்கியதோடு அநாகரிகமாக பேசிய தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திபுவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். உயரிய பொறுப்பில் இருக்கும் காவல் அதிகாரியே பேட்டை ரவுடி போல பொதுவெளியில் சண்டைக்கு நிற்பது ஒட்டுமொத்த காவல்துறையின் பிம்பத்தையும் சிதைத்துவிடும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் முதலமைச்சர் விஜய் காவல்துறையை வெறும் ஏவல் துறையாக மட்டுமே பயன்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றான பத்திரிகை துறையின் அடிப்படை உரிமைகள் மீது தொடரும் இதுபோன்ற அடக்குமுறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகிய மூவரும் பதவி விலக வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது காவல் படையினர் தாக்குதல் நடத்தியதற்கு அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். அதற்கு எதிராக ஆளுங்கட்சியினர் கூச்சலிட்டனர். இதனால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னர் அவைகள் மீண்டும் கூடிய போதும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு எதிராக காவல்துறையினர் வன்முறை தாக்குதல் நடத்தியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கூட கேட்கவில்லை என கூறினார். நீட் தேர்வு முறையில் உள்ள முறைகேடுகளை கண்டித்து இளைஞர்கள் போராட்டம் நடத்தியதாகவும் தேர்வு முறை எப்படி சீர்கட்டுள்ளது என்பதை நாடே அறியும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடி அமைதியாக இருப்பது ஏன் என வினவிய ராகுல் கண்மூடித்தனமாக இளைஞர்களை தாக்கியதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை என்றும் அவர்களுக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். அவர்களுக்கான ஒரே வாய்ப்பு போட்டித் தேர்வுகள் எழுதி வேலை வாய்ப்பை பெறுவது மட்டும்தான் என்றும் அதுவும் இப்போது சீர்குலைந்துள்ளதாகவும் கூறினார். அதானி, அம்பானி, RSS ஆகியோர் கல்வி முறையையே கையகப்படுத்திக் கொண்டதாக இளைஞர்கள் குற்றம் சாட்டுவதாக கூறினார்.
அம்பானி குடும்ப திருமண விழாவில் 1000 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுவதாகவும் அதே நேரத்தில் இளைஞர்கள் தொழில் செய்வதற்கு பணமில்லை என்றும் இந்திய மாணவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிலைக்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகிய மூவரும் பதவி விலக வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தினார். ஓமலூர் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்தை தொடங்கி வைப்பதற்காக போக்குவரத்து துறை அமைச்சர் வந்தபோது அங்கிருந்த தொண்டர்கள் நிரந்தர போக்குவரத்து துறை அமைச்சர் என கோஷமிட்டதால் பொதுமக்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் 2 புதிய வழித்தட அரசு பேருந்துகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் விஜய் பார்த்திபன் காலதாமதமாக வருகை தந்தார். இதனால் அங்கு காத்திருந்த கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் குவிந்ததால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அமைச்சர் 2 புதிய வழித்தட அரசு பேருந்துகளை தொடங்கி வைக்க முயன்றபோது நிகழ்ச்சியில் உற்சாகமாக இருந்த தொண்டர்களில் ஒருவர் நிரந்தர போக்குவரத்து துறை அமைச்சர் என்று கோஷம் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதை கேட்ட அமைச்சர் விஜய் பார்த்திபன் கையில் இருந்த கொடியை மடக்கி பிடித்தபடி அந்த தொண்டரை நோக்கி நகைச்சுவையாக மிரட்டும் விதமாக சைகை செய்தார். இதனால் அங்கிருந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது. அரக்கோணத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியை கோட்டாட்சியரும் காவல் துணை கண்காணிப்பாளரும் இணைந்து தொடங்கி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்க மாநில பொருளாளர் கோதண்டன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கோட்டாட்சியர் ரமேஷ், காவல்துறை கண்காணிப்பாளர் பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் மனோகர், சர்வதேச நடுவர் ஜோசப், இணை செயலாளர் தமிழ்வாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜனநாயகன் படம் வெற்றி பெற வேண்டும் என வலியுறுத்தி பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் தாவேகாவினர் பட போஸ்டருடன் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி வெளியிடப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டு உலகம் முழுவதும் திரையரங்குகளில் படம் வெளியாகிறது. படத்திற்கான டிக்கெட் முன்பதிவுகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஜனநாயகன் படம் வெற்றி பெற வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் தெற்கு மாவட்ட தாவேகா செயலாளர் குஷி மோகன் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தார். அப்போது ஜனநாயகம் பட போஸ்டர்களை கையில் ஏந்தியும் லட்சுமி நரசிம்மன் கோவில் முன் வைத்து பூஜை செய்து கையோடு கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக பருத்தி ஏலத்தில் குவிண்டால் ஒன்றுக்கு சராசரி விலையாக 9100 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக பருத்தி ஏலம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கொண்டு வந்த 2000 குவிண்டால் பருத்தியை பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வந்த ஏராளமான வியாபாரிகள் பருத்தியை பார்வையிட்டு கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 10,010 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 8,609 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 9,100 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த உயிரியல் மேலாண்மை தொழில்நுட்பம் குறித்து தஞ்சை சுவாமிநாதன் வேளாண் கல்லூரியில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரியில் தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த உயிரியல் மேலாண்மை தொழில்நுட்பம் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பயிர் பாதுகாப்பு இயக்குநர் சாந்தி கலந்து கொண்டு வெள்ளை ஈக்களின் தாக்கம், அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்புகள், உயிரியல் காரணிகளை பயன்படுத்தி அவற்றை கட்டுப்படுத்தும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து மஞ்சள் ஒட்டும் பொறிகளை பயன்படுத்த பேராசிரியர்கள் பரிந்துரைத்தனர். இந்நிகழ்வில் விவசாயிகளும் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். காரைக்குடி அருகே ஆதி திராவிடர் நல மகளிர் விடுதி மாணவிகள் கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கழனி வாசலில் உள்ள ஆதி திராவிடர் நல மகளிர் விடுதி மாணவிகள் தினமும் கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதியின்றி பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கல்லூரிக்கு செல்லும் முக்கிய நேரங்களில் அரசு பேருந்துகள் வருவதில்லை என்றும், அப்படியே வரும் பேருந்துகளும் பயணிகளால் நிரம்பி வழிவதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டினர். இதனால் வேறு வழியின்றி உயிருக்கு பயந்தபடியே படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்ய வேண்டிய அவலநிலை நீடிக்கிறது.
மேலும் தினமும் கல்லூரிக்கு தாமதமாக செல்வதால் ஆசிரியர்களின் கண்டிப்புக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவதாக தங்களது வேதனையை தெரிவித்தனர். எனவே கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்கவும், குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் வந்து செல்லவும் போக்குவரத்து துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அருகே சாமானிய மக்கள் நல கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகராட்சி அலுவலகம் முன்பு சாமானிய மக்கள் நல கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அபிஷேகபுரத்தில் பொது கழிப்பிடம் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும், தெரு முழுவதும் நடைபாதைகளை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி கோஷங்கள் எழுப்பினர். இதேபோல் கொண்டையம்பேட்டை பகுதியில் திமுக மாமன்ற உறுப்பினர் கலைமணியின் கணவர் சண்முகம் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நிலத்தை மீட்டெடுக்க வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பேசியபோது, தற்போது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும் மேயர்கள் தொடர்கின்றனர். உள்ளாட்சியை கலைக்கக்கூட விஜய் அரசால் முடியவில்லை. குறைந்தது தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கையாவது எடுக்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினர். கோவில்பட்டி அருகே வாறு காலினை தூர்வாரி பராமரிக்காத கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சங்கு ஊதியும் தேங்காய் உடைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கதிரேசன் கோவில் சாலை மற்றும் கிழக்கு பார்க் ரோடு சந்திப்பு பகுதியில் உள்ள வாறுகால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் உள்ளது. இதனால் கழிவுநீர் வெளியேறி சாலையில் ஓடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதியில் செல்லும் மாணவ மாணவியர்கள் மிகுந்த சிரமத்துடன் செல்கின்றனர். எனவே தூர்வாரப்படாமல் இருக்கக்கூடிய சாக்கடையை தூர்வார வேண்டும். மேலும் அப்பகுதியில் கழிவுநீர் பாலம் அமைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி வாறுகாலுக்கு தேங்காய் பழம் உடைத்து சங்கு ஊதி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த நகராட்சி சுகாதார ஆய்வாளர் சந்திரா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக வாறுகாலில் உள்ள அடைப்புகள் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அமைச்சரின் ஆய்வால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விசைத்தறி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கரன்கோவில் பகுதியில் விசைத்தறி தொழிலில் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர். இங்கு 19 சாய பட்டறைகள் இயங்கி வந்த நிலையில் இவற்றின் மூலம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு நூல் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சாய பட்டறைகளின் கழிவுநீர் வெளியேற்றம் தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். இதன் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனைத்து சாய பட்டறைகளையும் இயங்க தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சி அருகே 6 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட புதிய சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கருங்குழி கிராமத்தில் 6 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட புதிய சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த வல்லம் ஊராட்சி அலுவலக பொறியாளர் இளவரசி விரைந்து சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இது தொடர்பாக பேசிய கருங்குழி பொதுமக்கள், சாலை அமைக்கும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிவித்தனர். இந்த சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 33% மகளிர் இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரி மதுரையில் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மதுரையில் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை அமைப்பின் மாநில செயலாளர் மெய்யர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றிய மத்திய அரசு அதை நடைமுறைக்கு கொண்டு வராமல் காலதாமதம் செய்வதாக குற்றம் சாட்டினார். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு மகளிர் இடஒதுக்கீட்டை உடனே அமல்படுத்தி பெண்களின் அரசியல் உரிமையை பறிக்காதே உள்ளிட்ட கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்நிகழ்வில் இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தின் மாவட்ட குழு தலைவர் மல்லிகா ராணி, மாவட்ட செயலாளர் கோயக் மெய்யப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாராபுரத்தில் பழனி கோவில் கண்காணிப்பாளர் வீட்டில் 20 பவுன் நகை 50,000 ரூபாய் கொள்ளை போனது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சரவணன் பழனி முருகன் கோவிலில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவர் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு ஒரு நாள் கழித்து திரும்பி வந்தார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவின் மேலே வைத்திருந்த திறவுகோலை எடுத்து பீரோவை திறந்து
அதிலிருந்து 20 பவுன் தங்க நகைகள், 50,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையர்கள் எடுத்து சென்றது தெரிய வந்தது. காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் 4 பேர் கதவை உடைத்து நகைகளை திருடி சென்றதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் அருகே வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கின் சாட்சியை கொல்ல திட்டமிட்ட உதவி ஆய்வாளர் சரவணனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தத்தை கடந்த ஆண்டு அவரது சித்தப்பா தண்டபாணி கூலிப்படையை ஏவி கொடூரமாக உயிரை பறித்துள்ளார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட தண்டபாணி தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக கணபதி பாளையத்தை சேர்ந்த ரைஸ் மில் உரிமையாளர் தங்கவேல் மீது 3 பேர் கொண்ட கூலிப்படை கடந்த வாரம் அரிவாளால் சரமாரியாக வெட்டி உயிரை பறிக்க முயன்றுள்ளனர். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த தங்கவேல் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்த காவல்துறையினர் சம்பவத்தின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் உதவி ஆய்வாளர் சரவணனை நள்ளிரவில் கைது செய்தனர். அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. விசாரணையில் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கின் முக்கிய நேரடி சாட்சிகளை மட்டுமல்லாமல் முருகானந்தத்தின் தாயார் சுமித்ரா மற்றும் அவரது உறவினர்களையும் கொலை செய்யும் நோக்கில் மேலும் 2 கூலிப்படையினரை தயார் செய்து வைத்திருந்ததாக சரவணன் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் பின்னணியில் மிகப்பெரிய கூலிப்படை நெட்வொர்க் செயல்பட்டதா என்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வந்தவாசியில் இருசக்கர வாகனத்தில் வெடிபொருட்களை கடத்தி வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நகர் காவல் உதவி ஆய்வாளர் விநாயகமூர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை பிடித்து காவல்துறையினர் சோதனை செய்தனர். இதில் அவர்கள் 25 கிலோ எடையுள்ள தோட்டாக்கள் மற்றும் 10 கிராம் வெடிப்பொருட்களை வைத்து இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த தோட்டாக்களையும் வெடிப்பொருட்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தருமபுரியை சேர்ந்த அழகன், ரமேஷ் ஆகிய இருவரும் உத்தரமேரூரை சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவரிடம் 25 கிலோ எடையுள்ள தோட்டாக்கள் மற்றும் 10 கிராம் எடையுள்ள வெடிப்பொருட்களை வாங்கி வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அழகன், ரமேஷ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவான சுரேஷ் பாபுவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் நகை திருடிய வழக்கில் பொள்ளாச்சி பெண்கள் 2 காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு வடலிவளியை சேர்ந்த மரியா அஞ்சலி மயிலோடு என்னும் இடத்திலிருந்து பேருந்தில் ஏறி கல்லன்குழிக்கு செல்வதற்காக வேர்கிளம்பியில் இறங்கியுள்ளார். அப்போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்க சங்கிலியை காணவில்லை. இது தொடர்பாக திருவட்டாறு காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் வேர்கிளம்பியில் திருவட்டாறு காவல் உதவி ஆய்வாளர் சிவசங்கர் வாகன சோதனை செய்தபோது அங்கு சந்தேகத்துக்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பெண்களிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை கூறினர். அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள் பொள்ளாச்சி கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்த ஈஸ்வரி லட்சுமி என்பதும் இருவரும் மரியா அஞ்சலியிடம் பேருந்தில் தாலி சங்கிலியை பறித்ததையும் ஒப்புக்கொண்டனர். இருவரும் நகையை விற்று செலவழித்து விட்டதாக கூறினர். இதையடுத்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பேராவூரணியில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உணவகம் உட்பட மொத்தம் 4 கடைகள் முற்றிலுமாக தீயில் இருந்து சாம்பல் ஆயின. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேருந்து நிலையம் அருகே மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான உணவகத்தில் மின்கசிவு காரணமாக எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது உணவகத்தில் இருந்த சமையல் எரிவாயு உருளை பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியதால் தீப்பிழம்புகள் அடுத்தடுத்த கடைகளுக்கும் வேகமாக பரவின. இதில் நாகப்பன் என்பவரின் வாகன பழுதுபார்க்கும் கடை, சின்னையன், முத்துராமன் ஆகியோரின் 2 பெட்டி கடைகள் என உணவகத்துடன் சேர்ந்து மொத்தம் 4 கடைகள் முற்றிலுமாக தீயிலிருந்து சாம்பலாயின. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பேராவூரணி மற்றும் அறந்தாங்கி தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் தீ விபத்தில் 4 கடைகளில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் இருந்து நாசமானதால் கடை உரிமையாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். சுசீந்திரம் அருகே இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த 2 வாலிபர்கள் நிலை தடுமாறி 80 அடி பள்ளம் கொண்ட கல்குவாரியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் உள்ள குடியிருப்பு அருகில் 80 அடி ஆழம் கொண்ட கல்குவாரி தற்போது பயன்பாடு இன்றி உள்ளது. இந்நிலையில் நள்ளிரவு அப்பகுதி வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மருங்கூரை சேர்ந்த நாகராஜன் மற்றும் பல்பநாபன் புதூரை சேர்ந்த டிராவிட் ஆகிய இருவரும் நிலை தடுமாறி கல்குவாரியில் உள்ளே விழுந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கல்குவாரியில் 2 உடலையும் பிணமாக மீட்டனர். தொடர்ந்து 2 உடலையும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து 5 கிராமம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
காட்டுமன்னார் கோயில் அருகே தனியார் பள்ளி வேன் ஏறி இறங்கியதில் 5 வயது மாணவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கடலூர் மாவட்டம் தேவனபுத்தூரை சேர்ந்த அன்பழகனின் மகன் ஆத்விக் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் வழக்கம் போல் பள்ளியை முடித்துவிட்டு வேனில் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வேனிலிருந்து இறங்கிவிட்டு முன்பகுதிக்கு சென்றுள்ளார். இதை கவனிக்காத வேன் ஓட்டுநர் வேனை முன்னோக்கி இயக்கிய போது மாணவன் மீது ஏறி இறங்கியது. இதில் பலத்த காயமடைந்த மாணவனை காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்களும் உறவினர்களும் பள்ளி வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முனுகப்பட்டு பச்சையம்மன் உடனரை மன்னார்சாமி கோவிலில் பக்தர்கள் பொங்கல் வைத்து படையலிட்டு வழிபாடு செய்தனர். ஆரணி அடுத்த முனுகப்பட்டில் பச்சையம்மன் உடனரை மன்னார்சாமி கோவிலில் ஆடி மாத திங்கட்கிழமையொட்டி பொதுமக்கள் ஆலயத்தில் வந்து மொட்டை எடுத்து பொங்கலிட்டு சாமிக்கு படைத்து வழிபட்டனர். ஆடி மாதத்தில் தொடர்ந்து 5 திங்கட்கிழமை இந்த வழிபாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்துவாச்சாரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் ரங்காபுரம், அலுமேலு ரங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ளும் தகுதி முதலமைச்சருக்கு வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாவட்ட சிறையில் உயிரிழந்த சபரிவர்மனின் குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வரே இப்படி செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார். மேலும் இவர்களது ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களே மட்டுமே ஆகியுள்ள நிலையில் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடித்தால் என்னவெல்லாம் நடக்குமோ என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ளும் தகுதி முதலமைச்சருக்கு வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். படத்தில் மட்டுமே ஜனநாயகம் உள்ளது, ஆனால் நிஜத்தில் மக்களுக்கு இல்லை என்று விமர்சித்தார். மன்னார்குடி அருகே ராணுவ வீரர் ஒருவர் பெண்ணிடம் தான் கொடுத்த தொகைக்கு மேல் கந்துவட்டி கேட்டு மிரட்டியதால் பாதிக்கப்பட்ட பெண் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவர்கள் சரவணன், சூர்யா தம்பதியர். இதில் சூர்யா மன்னார்குடியில் இயங்கி வரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். மன்னார்குடி பட்டக்கார தெருவை சேர்ந்த ராணுவ வீரரான விக்னேஷும் சூர்யாவும் நண்பர்களாக பழகி வந்தனர். அப்போது விக்னேஷிடம் குடும்ப அவசர செலவினங்களுக்காக சூர்யா பணம் பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் கடந்த 1 மாத காலமாக சூர்யாவிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என கேட்டு பிரச்சனை செய்து வந்தார். பணத்தை கொடுக்காவிட்டால் உயிர் பறித்து விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். மேலும் ராணுவ வீரர் விக்னேஷ் பணம் கேட்டு நள்ளிரவில் போன் செய்து ஆபாசமாக பேசி சூர்யாவை மிரட்டி மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் சூர்யா கடந்த சில தினங்களுக்கு முன் பூச்சி மருந்தை குடித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த அவரது கணவர் சரவணன் மனைவி சூர்யாவை மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவரது உயிரை காப்பாற்றியுள்ளார். இது தொடர்பாக சூர்யா மன்னார்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மன்னார்குடி காவல்துறையினர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தனது பெயருக்கு ஒழுக்கத்திற்கும் களங்கம் ஏற்படுத்திய ராணுவ வீரர் விக்னேஷுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் வீட்டிற்குள் மர்ம நபர்கள் நுழைந்து அவரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி வேணுவன குமாரர் கோவில் தெருவில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் வசித்து வருகிறார். இவர் வழக்கம் போல் பணி முடிந்து இரவு வீட்டிற்கு சென்றுள்ளார். தெரு குறுகலாக இருந்ததால் காரை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு தனது உதவியாளர் தவேதருடன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து 3 நபர்கள் வந்துள்ளனர். மேயர் வீட்டிற்குள் சென்றதும் அவர்களில் ஒருவன் வீட்டின் மாடிக்கு ஏறி சென்றுள்ளார். இதனை பார்த்து அவரது உறவினர் சத்தம் போடவே பொதுமக்கள் திரண்டு வந்தனர். அதை கண்டு மர்ம நபர்கள் இருவர் தப்பியோடிய நிலையில் ஒருவர் மட்டும் சிக்கிக் கொண்டார். அவரை பிடித்த பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தப்பிய மற்ற இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே வீரமா காளியம்மன் கோவில் நிர்வாகிக்கும் பூசாரிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோவில் கதவின் பூட்டை உடைத்து தூக்கி எறியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பலூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வீரமா காளியம்மன் கோவிலில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி ஆடிவெள்ளி திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் இந்த கோயிலின் பூசாரிகள் கோவில் பணியாளர்களின் பணிகளில் தலையிட்டு இடையூறு ஏற்படுத்தி அசிங்கமான வார்த்தைகளால் பேசி கோயில் நிர்வாகியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்.
இதைத் தொடர்ந்து அவர்கள் பூட்டப்பட்டிருந்த கோவிலின் கதவை எட்டி உதைத்து பூட்டை உடைத்து தூக்கி எறியும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாகி உடையாளிப்பட்டி காவல் நிலையத்தில் மனு அளிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இந்து சமய அறநிலையத்துறை கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்கம், திருக்கோயில் தொழிலாளர் யூனியன், பணியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசு பணியாளர்களின் பணிகளில் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்துவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். முழுக்கோடு பகுதியில் முன்விரோதம் காரணமாக அரசு பேருந்து ஓட்டுநர் மீது மர்ம நபர்கள் இருவர் கத்தியால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்கோடு பகுதியை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் பிராங்கிலினை முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் சராமரியாக தாக்கிவிட்டு தப்பியோடினர். இதில் படுகாயமடைந்த பிராங்கிலின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இத்தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அரண்மனை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இத்தாக்குதல் நடந்ததாகவும், தாக்குதலில் ஈடுபட்ட ஒருவர் அரசு பேருந்து நடத்துனரும் மற்ற ஒருவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்பதும் தெரியவந்தது. ஓமலூர் அருகே தனியாக வசித்து வந்த முதிய தம்பதியினர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் குண்டுக்கல் ராமப்பக்கோட்டாய் பகுதியை சேர்ந்த ஜெயராமன், அமராவதி தம்பதியினர் தென்னை மட்டை பின்னும் தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் இவர்களுக்கு இரவு உணவு கொடுக்க வந்த பேரன் நவநீதன் தம்பதியினர் இருவரும் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குத்தாலிங்கம், டிஐஜி சந்தோஷ்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் மூதாட்டியின் காதில் இருந்த தோடு, மூக்குத்தி திருடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர்கள் நிவின் பாலி, சூரி நடிக்கும் ராம் 7 கடல் 7 மலை என்ற திரைப்படம் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பிரபல இயக்குனர் ராம் 7 கடல் 7 மலை என்ற புதிய படத்தை இயக்கியுள்ளார். இதில் நிவின் பாலி, அஞ்சலி மற்றும் சூரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இப்படம் பல சர்வதேச திரைப்பட விழாவில் போட்டியிட்டு பல விருதுகளை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக 46வது மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் 7 கடல் 7 மலை படம் திரையிடப்பட்டது. இந்நிலையில் இப்படம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாக உள்ளது என படக்குழுவினர் தெரிவித்துள்ள நிலையில், நடிகர்கள் நிவின் பாலி, சூரி ஆகியோரது ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கால்பந்து உலக கோப்பையுடன் தாயகம் திரும்பிய ஸ்பெயின் அணிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின், அர்ஜென்டினா அணிகள் மோதின. பரபரப்பாக நடந்து முடிந்த இப்போட்டியின் முடிவில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் உலகக்கோப்பையை வென்றது. இந்நிலையில் உலகக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் அணி இன்று தாயகம் திரும்பியுள்ளது. தலைநகர் மாட்ரிட் பகுதியில் ஸ்பெயின் அணிக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 13,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 560 ரூபாய் அதிகரித்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,15,376 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 238 புள்ளிகள் குறைந்து 77,470 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 58 புள்ளிகள் குறைந்து 24,179 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மக்களாட்சியின் தாய் என்று சொல்லிக் கொள்ளும் இந்தியா அதன் பிள்ளைகளை அடக்கி ஒடுக்குவதா?
மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வினா. நீட் தேர்வு வினாத்தாளை வெளியிட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பிரதமர் வலியுறுத்தியதாக தகவல். மாணவர்களின் பக்கம் அரசு நிற்கும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. ஆகஸ்ட் 5ஆம் நாள் பொது பட்ஜெட்டும் 6ஆம் நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்த வழக்கு விசாரணை தள்ளி வைப்பு. பதில் மனு தாக்கல் செய்ய அரசு கூடுதல் காலக்கெடு கோரியதால் மதுரை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. தில்லியில் காயமடைந்த இளைஞர்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனைக்கு சென்ற மத்திய அமைச்சர் நட்டா. தேவையான சிகிச்சைகளை அளிக்கும்படி மருத்துவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை தாக்கிய ஏஎஸ்பி திபுவுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். பொதுவெளியில் சண்டைக்கு நிற்பது காவல்துறையின் பிம்பத்தை சிதைத்துவிடும் என்று சுட்டிக்காட்டல். பிரதமர், உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகியோர் பதவி விலக ராகுல் காந்தி வலியுறுத்தல். அதானி, அம்பானி, RSS ஆகியோர் கல்வி முறையை கைப்பற்றிக் கொண்டதாக குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அச்சம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.